ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு சங்கரோட கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு வீடியோக்குள்ள பேசுறோம். இந்த படத்துல கேஸ்டன் குரூப் பார்த்தோம்னா ராம் சரண், எஸ் ஜி சூர்யா, கைரா அத்வானி, அப்புறம் அஞ்சலி இவங்க தான் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. சமுத்திரக்கனி இவங்க எல்லாம் இருக்காங்க, சைடு ரோல்ல வந்திருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுதுங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு வீடியோக்குள்ள பேசுறோம். நார்மலா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அந்த ஊர்ல சீஃப் மினிஸ்டரோட பையனா எஸ் ஜே சூர்யா, ஜெயராம் 2 பேர் இருக்காங்க. ஒரு சீன்ல ராம் சரணுக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் ஒரு கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சீன் வருது. அதுல நான் மினிஸ்டர், நான் உன்னை பழி வாங்குறேன்டான்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் கொடுக்குறாரு. டிஸ்மிஸ் ஆன நம்ம ராம் சரண் அவரை எடுத்து திரும்பி எப்படி போஸ்டிங் வந்தாரு, எஸ் ஜே சூர்யா எப்படி பழி வாங்கினாரு, கடைசி இந்த வாரில் யார் ஜெயிச்சா, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நார்மலான சங்கரோட டெம்ப்ளேட்ல வந்த படமா இருந்தாலும் ஆந்திரா ஸ்டைல எடுக்கணுன்றதுக்காண்டி நிறைய மசாலா சீன்ஸ் இருக்கு. நார்மலாவே நம்ம சங்கர் படம்னா ஹீரோக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரடக்ஷன் இருக்காது, அப்புறம் பிரம்மாண்டமான பாடல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்துல இன்ட்ரடக்ஷனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், அப்படியே தெலுங்கு ஸ்டைல்ல ஒரு 100 பேர் அடிச்சு பறக்க விடுறது, இந்த மாதிரி சீன் வச்சிருக்காரு. இது இந்த படத்துல நம்ம நார்மலா சங்கர் படத்துல இருந்து மிஸ் ஆறதா பார்க்கலாம். மித்தபடி இது ஒரு சங்கரோட மாஸ் மசாலா படம்ன்றது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கல் சைடு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், ஸ்டென்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே, எமோஷனல் நமக்குள்ள கனெக்ட் பண்ணி கொண்டு போற விதம், இது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ராம் சரணோட ஆக்டிங், எஸ் ஜே சூர்யாவோட மாஸ் சீன்ஸ், அஞ்சலியோட எமோஷனல் பாண்டு, இது எல்லாமே படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமனோட பேக்ரவுண்ட் மியூசிக் லெவல்ல தமன் வேற லெவல் பண்ணி விட்டாருன்னா சொல்லணும். ஏராளமான மிஸ் பண்ண ஃபீல் நமக்கு எங்கேயுமே வரல பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட், இந்த படத்துல நெகட்டிவ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவும் கலந்துதான் இந்த படம் இருக்கு. கிரிஞ்சான லவ் ஸ்டோரி, ரொம்ப கிரிஞ்சான காமெடி ட்ராக், அதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு அப்படி ஒரு காமெடி ட்ராக் வைக்கணும் அப்படின்றதே எனக்கு புரியல. நெக்ஸ்ட், இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒரு 100-200 பேரை அடிச்சு பறக்க விடுவாரு ஒரு ஆளா. அது அந்த சீனை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், இந்த படத்துல இன்னொரு பெரிய டிராபேக் நம்ம பாக்குறது, இந்த படத்தை நம்ம எந்த ஸ்டேட்ல உட்காந்து பாக்குறோன்றதே நமக்கு தெரியல. ஏன்னா அதுல வர பேரெல்லாம், நேம் போர்டு, இது எல்லாமே ஒரு நிமிஷம் பார்த்தா தெலுங்குல வருது, அடுத்த சீன் பார்த்தா ஹிந்தியில வருது, இன்னொரு சீன் பார்த்தா தமிழ்ல வருது. ஸோ எல்லா பேன் இந்தியா படத்துலயுமே அதை கரெக்ட் பண்ணி ஃபோக்கஸ்ல தான் இருப்பாங்க. எப்படி இதை சங்கர் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் இந்த படம் நம்ம லாஜிக் இல்லாம பார்க்கக்கூடிய பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டை மிஸ் பண்ணாத இந்த படம் தாங்க இது. இந்த படத்துல இன்னொரு பெரிய டிராபேக்கா பாக்குறது பாட்டோட டப்பிங் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. இதை தவிர இந்த படம் அல்டிமேட்டான ஒரு மாஸ் மசாலா படம் தான். தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.